ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு இட்லி கொப்பரை. ஸோ 2025 ஒரு வழியாக முடிய போகுது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மஸ்ட் வாட்ச் மூவிஸ் ஆஃப் 2025 தமிழ் மூவிஸ். ஸோ இந்த லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சில க்ரைட்டீரியா நான் வச்சுருந்தேன். ஃபர்ஸ்ட் க்ரைட்டீரியா என்ன அப்படின்னா, இந்த படங்கள்லாம் ரொம்ப புதுசாக ஏதாவது ஒரு எலிமெண்ட் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருப்பாங்க. செகண்ட் க்ரைட்டீரியா, இந்த படங்கள்லாம் ஓரளவுக்கு ரெக்கக்னைஸ் ஆயிருக்கும், பட் மேபி இன்னும் கொஞ்சம் அவங்கள ஊக்குவிச்சிருந்தா நல்லா ஓடி இருக்கும் அது. மூணாவது எலிமெண்ட், இந்த படங்களெல்லாம் நம்ம போட்டு அடி அடின்னு அடிச்சிருப்போம், பட் அப்படி அடிக்காம இன்னும் கொஞ்சம் அந்த படங்களெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணியிருக்கலாம். அப்படி இருந்தால் மேபி அதுவும் நல்ல படம் தான் அப்படின்னு நான் நினைக்கிற படங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் குதிச்சிருவோம். இப்போ இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற படம் வந்து வடிவேலு அண்ட் ஃபகத் ஃபாசில் நடிச்ச மாரீசன். இந்த படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எப்படி இருக்கும்னா, நம்ம இப்படியே உட்காந்துருப்போம். மிட் பாயிண்ட்ல கிளைமேக்ஸ்ல ஏ ஆ ஸோ இப்போ என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பெருசா ஒண்ணுமே ஆகாது. கொஞ்சம் அப்படியே ரிப்பிட்டேட்டிவா இருக்கும் சீன்ஸ். மிட் பாயிண்ட்ல வந்து அந்த ரீசன், ஓ இதுக்கு தான் நீங்க இவ்வளவு பண்ணீங்களா அப்படி இருக்கும். கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு ட்விஸ்ட், நல்ல ட்விஸ்ட் தான் ஆக்சுவலா அது. ஸோ இதனால தான் எனக்கு இந்த படம் ஒர்க் ஆச்சு. பட் கிரிட்டிக்கலா இந்த படம் ரொம்ப மிக்சட் ரிவ்யூ தான். ஆப்வியஸ்லி தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நீங்க இப்படி இருந்தாலே நமக்கு மோஸ்ட் ஆஃப் இப்பெல்லாம் படம் வந்து ரிசீவ் ஆகுறதே இல்ல. ஐ மீன் ஏதாவது ஒரு ஆஃப் இப்படி இருந்தாலே. பட் ஆனா இந்த படம் ஏன் டைரக்டோரியலா ரொம்ப கஷ்டம் அப்படின்னா, நீங்க இப்போ வந்து 2 பெரிய நடிப்பு அரக்கர்கள் வச்சிருக்கீங்க. இவங்கள வச்சு நீங்க என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். பேசிக்கலி ஃபர்ஸ்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வச்சே கூட ஒரு நல்ல மசாலாவோ இல்ல என்னனாலும் அவங்களால பண்ண முடியும். பட் ஆனா அவங்கள வச்சு இப்படி டவுன் ப்ளே பண்ணி, அதுக்கு வந்து சாலிடா மிட் பாயிண்ட்ல ஒரு ரீசன் இருக்கணும். இல்லாட்டி உங்கள பயங்கரமா கவுத்தி விட்டுரும். ஏன்னா இந்த படம் பயங்கரமாவும் கவுரல. ஓரளவுக்கு நல்ல ஆவரேஜ் ரிவ்யூஸ் தான் வந்துச்சு. ஸோ இந்த டேரக்டர் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டா அந்த மாதிரி டவுன் ப்ளே பண்ணி மிட் பாயிண்ட்ல ஒரு, ஓ இந்த ரீசன் அண்ட் இந்த நான் சொல்ற அந்த ரீசன் வந்து நெறைய படத்துல நமக்கு வந்திருக்கு. பட் இதுல வந்து எனக்கு அது, ஓ இத நோக்கி போகுதுன்னு என்னால கெஸ்ஸே பண்ண முடியல. ஸோ அது வந்து ஒரு ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படம் பார்க்கலன்னா கண்டிப்பா பாருங்க. ரிவ்யூலாம் பார்க்காம பாருங்க. இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருவீங்க. ஸோ டெஃபினெட்லி கிவ் இட் அ வாட்ச். அடுத்ததா நம்ம பார்க்க போற படம் மார்கன். ஆக்சுவலா எவ்வளவு பேர் இந்த படம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னே தெரியல. நானே தியேட்டர்ல ஓடிச்சு, ஆனா நான் தியேட்டருக்கு போல. விஜய் ஆண்டனி படம். அவரை தவிர பெரிய ஆக்டர்ஸ் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஓடிடியில தான் பார்த்தேன். இது வந்து ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் தான். ஆக்சுவலா இந்த படம் ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் டீவியேட்டே ஆகாது. ஒரு மாதிரி குதிரைக்கு அந்த கடிவாளம் கட்டின மாதிரி ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். அடுத்த சீன் என்னன்னு கெஸ்ஸே பண்ண முடியாது. இப்படி இருக்கிற ஒரு படம் ஆக்சுவலா பயங்கரமா ரிசீவ் ஆயிருக்கணும். கரெக்டா? ஏன் ரிசீவ் ஆகல அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, இந்த படத்துல விஜய் ஆண்டனி தவிர நடிச்ச ஆக்டர்ஸ் எல்லாருமே நல்லா தான் நடிச்சிருப்பாங்க. பட் ஆனா நல்ல தெரிஞ்ச ஃபேஸ் நமக்கு யாருக்குமே இல்ல. ஸோ இது வந்து அவங்க, இது நீங்க இப்ப யோசிச்சு பாத்தீங்கன்னா, இது ஒரு இந்த கோழி முட்டை சிச்சுவேஷனா இல்ல டெட்லாக்னு சொல்லலாம். இப்போ வந்து நீங்க நல்ல ஆக்டர்ஸ் அப்ப இந்த மாதிரி கதைக்கு அப்ப நல்ல ஆக்டர்ஸ் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் இப்ப அப்படி வச்சோம்னா, இப்ப இந்த மாதிரி ஆக்டர்ஸ்லாம் அப்ப எப்பதான் அந்த நல்ல ஆக்டர்ஸ் ஆவாங்க? ஸோ அது ஒரு ரொம்ப என்னை யோசிக்க வச்ச பாயிண்ட். அண்ட் இதே மாதிரி இப்ப இந்த விஜய் ஆண்டனி ரோல்ல இப்போ ஒரு இன்னொரு வேற ஏதாவது ஒரு பெரிய ஆக்டர் வைக்கலாம் அப்படின்னா, அந்த ஒரு பெரிய ஆக்டர் வந்து இந்த மாதிரி ஒரு ரோல் நடிக்கவே மாட்டாரு. நான் ஏன் சொல்றேன், ஏன்னா இந்த ரோல் வந்து அவர் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் தான். பட் டசன்ட் மீன் ஹி ஹாஸ் டு கோ அண்ட் ஃபைட். அவர் போய் ஃபைட்லாம் பண்ண மாட்டாரு. பட் அந்த இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஒரு சைலண்டான ஒரு சட்டிலான ரோல் நம்ம பெரிய ஹீரோஸ் எனக்கு தெரிஞ்சு எடுக்க கண்டிப்பா யோசிப்பாங்க. வேட்டையன் வந்து ஆக்சுவலா வெரி க்ளோஸ், பட் ஸ்டில் அதுலயுமே எலிமெண்ட்ஸ் நிறைய ஆட் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த படம் வந்து ஐ திங்க் இது வந்து ஈஸிலி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஐ திங்க் கிரைம் த்ரில்லர்ஸ் இன் திஸ் இயர். பட் அகெயின் இஃப் யூ ஹேவன்ட் வாட்ச் கண்டிப்பா போய் பாருங்க. பிரைம்ல இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் மூவி இன் திஸ் லிஸ்ட் வந்து ஹவுஸ்மேட்ஸ். இது வந்து நம்ம எஸ்கேனா ப்ரொடியூஸ் பண்ண படம். தர்ஷன் அப்புறம் ஹர்ஷா பைஜு ஹீரோ, காளி வெங்கட் அண்ட் வினோதினி இவங்கெல்லாம் கூட இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. இந்த படம் ஜானர் வந்து ஆக்சுவலா ஃபேண்டசி, காமெடி அண்ட் த்ரில்லர்னு கூட சொல்லலாம். ஆக்சுவலா இதுவுமே ஓரளவுக்கு ரிசீவ் ஆச்சு. ஜி தமிழ்னு நினைக்கிறேன். அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வந்துட்டே இருந்தது. இவ்வளோ ஸ்ட்ரீமிங் மினிட்ஸ்னு சொன்னாங்க. பட் மேபி இதை பத்தி நான் கண்டிப்பா பேசணும்னு நினைச்சேன். ஏன்னா இந்த ஃபேண்டசி ஜானர்ல வந்து போயிட்டு நிறைய ஃபெயிலான படம் இருக்கு. ஸ்பெசிஃபிக்கா நான் சொல்ல வரல, பட் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் தமிழ்ல. பட் இது வந்து ஒரு அந்த ஃபேண்டசிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு ஒரு டைம் ஆகும். அதுக்கப்புறம் ஓ இது வந்து எப்படி போகுது அப்படிங்கிறப்ப நமக்கு நிறைய நல்ல எலிமெண்ட்ஸ் வச்சிருப்பாங்க. ரெண்டு ஃபேமிலிஸ் வந்து எப்படி இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறாங்க, அதுல ஃபேண்டசி எலிமெண்ட் என்ன கனெக்ட் ஆகுது, அப்புறம் கிளைமேக்ஸ்ல இங்க அதுக்கு ஒரு கனெக்ஷன். ஸோ இந்த மாதிரி
ஒரு நார்மல் குடும்பங்கள் 2 குடும்பங்களுக்கு நடுவுல ஃபேண்டசி எலிமெண்ட் கொண்டு வர்ற அந்த ஃபேக்டர் வந்து எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருந்தது. அண்ட் எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. ஆக்சுவலா ஆப்வியஸ்லி காளி வெங்கட்லாம் வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த படம் பார்க்கலனாலும் டெஃபினெட்லி கிவ் இட் அ வாட்ச். அடுத்த படம் மை மோஸ்ட் ஃபேவரைட் மூவி ஆஃப் 2025 வீர தீர சூரன். இந்த படத்தோட டீசர் மாதிரி ஒன்று வந்து ஆக்சுவலாக 2 இயர்ஸ் முன்னாடியே ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதுவே ரொம்ப கிரிப்பிங்காக இருக்கும். ஸோ அப்படி அந்த ஒரு சீனையே நீங்கள் வந்து ஒரு அவ்வளோ கிரிப்பிங்கான சீனையே நீங்கள் டீசராக விடணும்னா உங்களுக்கு எவ்வளோ தில் இருக்கணும். அந்த மாதிரி அவ்வளோ தைரியமாக அவர் விட்டுருந்தாரு. அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி போனால் அந்த சீன் இந்த படத்துலேயே இல்லை. பார்த்தா அது வந்து பார்ட் 1ஓட சீனா அது. இது வந்து பார்ட் 2. ஸோ இந்த படத்தில் என்னன்னா பார்ட் 2 ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆயிருச்சு. நிறைய கேப்ஸ் இருக்கு படத்தில். ஏன் அப்படிங்கிறது அது பார்ட் 1ல வரும். ஸோ இந்த டீசர் எல்லாமே அந்த பார்ட்ல தான் வரும்னு நினைக்கிறேன். பட் கம்மிங் டு த ஃபில்ம், இது வந்து ஒரு டைரக்டோரியல் பிரில்லியன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இங்க வந்து இந்த ஹீரோவை லேட்டா காமிக்கிற ஒரு ட்ரெண்ட் இருக்கு. விக்ரம் படத்துலலாம் கமலை வந்து இன்ட்ரோல தான் மெயினா காமிப்பாங்க. இதுலயுமே நம்ம சியான் விக்ரம் வந்து லேட்டா தான் வருவாரு. நீங்க அந்த மாதிரி காமிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சாலிடான ரீசன் இருக்கணும். மற்ற கேரக்டர்ஸ் கேப்பை ஃபில் பண்ணணும். நல்லா ஸ்டோரியில ஒரு நீடு இருக்கணும். இது எல்லாமே சேர்ந்து வந்தது தான் ஆக்சுவலா வீர தீர சூரன். விக்ரம் வர்ற வரைக்குமே உங்களுக்கு வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கும். அப்படியே உங்க கண்ணு முன்னாடியே நடக்கிற மாதிரி இருக்கும். ஒருத்தரோட ஒய்ஃப் காணாம போவாங்க, ஒருத்தவங்கள இது பண்ணுவாங்க, ஒரு பெரிய ஆள் இருப்பாரு. எஸ்ஜே சூர்யா, ஐயோ எஸ்ஜே சூர்யா சொல்லவே தேவையில்ல. இந்த படத்துல அவரு பிரிச்சு மேய்ஞ்சிருப்பாரு. அந்த ஃபர்ஸ்ட் கேப் அவரே ஃபில் பண்ணி இவரே நீங்க காமிக்க போயிட்டு கொஞ்ச நேரம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் அவரும் விக்ரமும் சேர்ந்து இது வந்து ஒரு பயங்கர ஹோல்சமான படம். நீங்க இந்த படம் பார்க்கலன்னா கண்டிப்பா பாருங்க. ஃபைட் கோரியோகிராஃபி வந்து ஒரு ஒரு நீடோட இருக்கும். ஒரு சும்மா வந்து டிஸ்கோல் ஃபைட்லாம் கிடையவே கிடையாது. அண்ட் அதுதான் இன்னும் ஒரு பிரில்லியன்ஸ் நான் சொல்லுவேன். நீங்க வந்து ஒரு படத்துல ஒரு ஹீரோ வந்து ஒருத்தர் அடிக்கிறாரு இல்ல ஏதோ ஒரு பவர்ஃபுல்லா பண்றாருன்னா அதை வந்து நீங்க முன்னாடி லீட் சீன்ஸ் நல்லா வைக்கணும். வச்சு ஒரு சாலிடான ரீசன் இருந்தாதான் அது நல்லா இருக்கும். வீரதீர சூரன் வந்து இத வந்து இட்ஸ் அன் அமல்கமேஷன் ஆஃப் இது எல்லாமே கூடி சேர்ந்த படம். ஸோ இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு நான் வெளியே வந்து நான் பயங்கரமா ரிவ்யூஸ் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா ஏதோ என்ன ரீசனே எனக்கு தெரியல. பட் அவ்வளோ இதை பத்தி ரொம்ப பேசல. கிரிட்டிக்ஸ் மேபி பேசியிருப்பாங்களா என்னன்னு தெரியல. பட் ஆனா மேபி இந்த படத்தை இன்னும் நம்ம எல்லாருமே டெஃபினட்டா கொண்டாடி இருக்கணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. நீங்க கண்டிப்பா இதை படம் பார்க்கலன்னா இது மஸ்ட் வாட்ச் மூவி ஆஃப் 2025 ஈஸிலி. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஐ திங்க் இந்த படம் வந்து நீங்க எவ்வளவு பேர் ஒத்துக்கிடுவீங்க தெரியல. பட் விடாமுயற்சி இந்த படம் ரொம்ப வந்து இதுக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் நான் பார்த்தேன். மேபி ராங்கா கூட இருக்கலாம். நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேபி ஆவரேஜ் ரிவ்யூன்னு கூட சொல்லலாம். பட் எனக்கு என்னமோ இந்த படத்துக்கு இவ்வளோ ஹேட் வந்திருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு தான் தோணுச்சு. ஏன்னா இந்த படத்துல ப்ராப்ளமா நான் ஒரு ஒரு ப்ராப்ளம் தான் எனக்கு. அதுவுமே ரொம்ப ப்ராப்ளம்னு எல்லாரும் சொன்னது இன்ஃப்ளூயன்ஸ்னால நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனேன். என்னன்னா படம் 2.25 மணி நேரம் 2.5 மணி நேரம் நினைக்கிறேன். 1 மணி நேரம் 40 நிமிஷம் தலை வந்து ஏகே வந்து இது பண்ணிக்கிட்டே அடி வாங்கிக்கிட்டே இல்லை ஏதோ பண்ணிட்டே தான் இருப்பாரு. அது வந்து இப்போ நான் ஒரு நார்மல் மூவி ஃபேனா ஒரு படத்துக்கு போறேன்னா ஹீரோ வந்து ஐ எக்ஸ்பெக்ட் ஹிம் டு டூ ஹீரோ ஆர் ஹீரோயின் ஆர் ஹூவர் தி லீடர்ஸ் அவங்கள வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் ஏதாவது. அது வந்து இதுல இல்ல அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு டவுன் ப்ளே பண்ணுது. பட் அதை வந்து இக்னோர் பண்ணிட்டா இது வந்து ஒரு நல்ல படம் தான். ஆக்சுவலா நிறைய ஒய்ஃப் தொலைஞ்சிருவாங்க. இவர் வந்து அதை தேடி போறாரு. நல்ல ஸ்டோரி தான். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கா ஈவெண்ட்ஸ் நடக்கும். ரொம்ப டீசென்டான ஒரு படம். தேவையில்லாத எலிமெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. கடைசியில முடியும் போதெல்லாம் டுவர்ட்ஸ் அதுவும் மியூசிக் தலைவன் பிச்சு தள்ளிருப்பான் அனிருத். என்னோட ஸ்பாட்டிஃபை ரேப்ல மோஸ்ட் லிசன்ட் சாங்கே வந்து இதுதான், பத்திக்கிச்சு தான். அந்த மாதிரி காட் நோஸ் இந்த படத்தை ஏன் செலிப்ரேட் கூட இல்லை. இந்த படத்தையே இந்த அடி அடிச்சாங்கன்னு தெரியல. பட் பார்க்கலன்னா கண்டிப்பா பாருங்க இந்த படம். எந்த ரிவ்யூ முக்கியமான ரிவ்யூ பார்க்காம பாருங்க இந்த படம். எனக்கு நம்ம உங்களுக்கு பிடிக்கும் தான் நினைக்கிறேன். பட் யா, that concludes the list. Thanks all for watching. Happy New Year. அடுத்த வருஷம் சந்திப்போம். தேங்க்யூ, டாடா, பை பை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.